திருச்சி மேலக்கல்கண்டார் கோட்டையில் எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் ஆபத்தான இடத்தில் பள்ளி துவங்கப் போவதாக விளம்பரம் செய்த பள்ளி உரிமையாளரை கைது செய்ய வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பொன்மலை அடுத்துள்ள மேலக்கல்கண்டார் கோட்டை பஞ்சாயத்து போர்டு அலுவலகம் அருகில் ARN வணிக வளாகத்தில் ஆயுஷ்பி என்ற தனியார் பள்ளி துவங்கப் போவதாக அந்த பகுதிகளில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை பள்ளிக்கல்வித்துறை, தீயணைப்புத்துறை, மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை உள்ளிட்ட எந்த துறையிலும் எந்த அனுமதியும் பெறாமல் பள்ளி நடத்துவதற்கு விளம்பரம் செய்து வருகின்றனர். கடந்த 2004ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் ஒரு தனியார் பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டு 94 பள்ளி குழந்தைகள் இறந்தது போல் இந்த பள்ளியிலும் அதுபோன்ற விபத்து ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பள்ளிக்கு எந்தவித அனுமதியும் தரக்கூடாது, எந்தவித அனுமதியும் வாங்காமல் பள்ளி துவங்கப் போவதாக விளம்பரம் செய்த பள்ளி உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் மேலக்கல்கண்டார் கோட்டை பஞ்சாயத்து போர்டு அலுவலகம் அருகில் மாவட்ட தலைவர் சூர்யா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் அப்படி எந்தவித அனுமதியும் பெறாமல் பள்ளியை துவங்கினால் பள்ளி துவங்கும் நாள் அன்று பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனியார் பள்ளிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில இணை செயலாளர் மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மேலக்கல்கண்டார் கோட்டை பஞ்சாயத்து போர்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ARN ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் வர மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து புதுசாக ஒரு தனியார் பள்ளி துவங்க போகிறதா கல்கண்டார் கோட்டை பகுதியில் விளம்பரங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ இந்த பள்ளி துவங்க போகிறாங்க, அந்த இடத்துல பள்ளி நடத்துறதுக்கான அனுமதி இருக்கான்னு பார்க்கும்போது அங்கே பள்ளி நடத்துறதுக்கான எந்த அனுமதியுமே கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் 2004ஆம் ஆண்டு கும்பகோண தீ விபத்துக்கு பிறகு ஒரு தனியார் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தணும்னா இந்தந்த விதிமுறைகள் இருக்குன்னு ஒரு 7 விதிமுறைகளை சொல்கிறாங்க. முறையாக அந்த கட்டிடத்துக்கு உண்டான அனுமதி வாங்கியிருக்கணும். ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் அந்த கட்டிடம் பள்ளிக்கூடம் நடத்துகிற அளவுக்கு தரமாக இருக்கான்னு அதுக்கு ஒரு சான்றிதழ் வாங்கியிருக்கணும். மாநகராட்சி, உள்ளாட்சியாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட சான்றிதழ் வாங்கியிருக்கணும். பள்ளி கல்வித்துறையிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும். அதே போல் மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அனுமதி வாங்கியிருக்கணும். தீயணைப்புத்துறையிட்ட இருந்து அனுமதி வாங்கியிருக்கணும். சுகாதாரத்துறையிட்ட இருந்து அனுமதி வாங்கியிருக்கணும். ஆனால் இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கும்போது ஒரு தனியார் முதலாளி லாப நோக்கத்தோடு இந்த பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்க போகிறேன்னு சொல்லிட்டு விளம்பரம் செய்கிறார். இந்த விளம்பரம் செஞ்ச பிறகு கூட காவல்துறையோ இல்லை மாநகராட்சி நிர்வாகமோ யாரும் அந்த விளம்பரத்தின் மீது கூட கேள்வி எழுப்பலாம். இது சம்மந்தமாக இன்றைக்கி விசாரிக்கும் போது நாங்கள் போராட்டம் நடத்துகிறோன்னொன்னே அந்த பள்ளிக்கூடத்துக்கு எந்த அனுமதியுமே கிடையாதுன்றது தெரிய வருது. அப்போ ஒரு தனியார் நினச்சா பணம் இருந்தால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் லாப நோக்கத்தோட பள்ளிக்கூடத்தை துவங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா யார் வேணாலும் நடத்திக்கலாம்னா அப்போ எதுக்கு பள்ளி கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எதுக்கு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார். அமைச்சரோட தொகுதி தான் இந்த மேலக்கல்கண்டார் கோட்டை. அவர் தான் இங்கே MLA, அவர் தான் இங்கே அமைச்சர். அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது எந்த அடிப்படையில் இவர்களுக்கு பள்ளி நடத்துவதற்கு தைரியம் வருது? அப்போ பணத்தை வாங்கி கொண்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் வேணால் பள்ளிக்கூடம் நடத்திக்கலான்னு அனுமதிச்சாங்க அப்படின்னா கும்பகோண தீ விபத்தை போல் மிகப்பெரிய அளவில் விபத்துகள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்குது. உடனடியாக இந்திய மாணவர் சங்கம் அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறேன்னு விளம்பரம் செஞ்ச அந்த உரிமையாளரை உடனடியாக கைது செய்யும். அதுதான் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய கோரிக்கை. உரிமையாளர் பேர் கூட தெரில. நம்ம பள்ளியினுடைய பேர் ஆயிஷா பப்ளிக் ஸ்கூல். பேர் மோகன், SFIனுடைய மாவட்ட செயலாளர்.